பெரியாரை உலகமயமாக்கி உலகின் சொத்தாக மாற்றி இருக்கின்றோம். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு பெரியாரின் கைத்தடிதான் பதில் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சிறப்பை உலகம் தொழுன்னு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார். இன்னைக்கு தந்தை பெரியாரை உலகமயமாக்கி உலகத்துடைய பொது சொத்தாக கொண்டு சேர்த்திருக்கிறோம். பெரியார் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பெரிய பகுத்தறிவு எணினி நூலகம் மற்றும் ஆய்வு மையம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பெரியார் 51வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பெரியார் சிலைக்கு கீழே வைக்கப்பட்ட அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர். எம்ஜிஆர் 37வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் எடப்பாடி பழனிசாமி மலர் மயில் வைத்து மரியாதை. ஒற்றுமையுடன் பணியாற்ற உறுதியேற்பு. புரட்சி தலைவி அம்மா என்கின்ற வீரமங்கை நமக்கு தந்திட்டவர் வாரி வள்ளல் பரங்கமணி சிங்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி பெண் உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுனிடம் மீண்டும் விசாரணை. ஹைதராபாத் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் ஆஜரானார் அல்லு அர்ஜுன். புதுச்சேரியில் பேருந்து கட்டணம் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. நகர பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணம் 5 ரூபாயில் இருந்து 7 அதிகரித்தது. வங்கக்கடலில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா கடற்பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழக்க வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். சென்னை மெட்ரோ ரயில் பாதையில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டதால் போக்குவரத்து ஓரளவு சீரானது. ரயில்கள் வழக்கு போல் இயங்க நடவடிக்கை என மெட்ரோ நிர்வாகம் தகவல். அரசு தேர்வு விண்ணப்பங்களுக்கு ஜிஎஸ்டி விதிப்பதற்கு பிரியங்கா காந்தி கண்டனம். இளைஞர்களின் காயங்களில் மத்திய அரசு உப்பை தேய்ப்பதாக காட்டம். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியவை கொன்றதை ஒப்புக்கொண்டது இஸ்ரேல். இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒப்புதல். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் 2வது போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இன்று பலப்பரீட்சை. தொடரை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி ஆயத்தம்.